ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு நாள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்கே கொஞ்சம் பிளராக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஏதோ ஆன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 அடிச்சுக்குது. 12:30 இல்லை, ஃபஸ்ட்டே அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக டெலிவரி வாயர்க்குள்ளது பாருங்கள். டெலிவரி பண்ணிட்டு வர டைம்னு நினைக்கிறாரு. அதான் நம்ம கம்ப்யூட்டர் தரல அந்த டைம் நினைக்கிறாரு. தான் 12 ஆயிடுச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பாச்சுன்னு தெரில, அது ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 23 அடுத்தது பாருங்கள், இருங்க இந்த சம்பவம் பாருங்கள். எத்தனை மணிக்கு இருந்தால் ஆட்டோ வச்சுக்குதுன்னு இல்லை பாருங்களேன். கரெக்டாக 12 மணிலேருந்து 4 மணிக்கு வரைக்கும். அடுத்தது ஒரு 2:15 கட்சிக்குதா. 23 இது பாருங்கள், 20, 23, அடுத்தது 23 வந்து 3 மணிக்கிட்ட. அது 23 ஆச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ஆர்ட்ரு. அது பாருங்கள், நம்ம காலைல ஓட்டுறது மட்டும் எத்தனை ஆர்ட்ரு தெரியுமா? அது வந்து நைட்டு 6:45 இருந்துச்சுல, அது வந்து நைட்டு. நம்ம காலைல ஓட்டுறது, காலைல சொல்கிறேன், மதியம் ஓட்டுறது மட்டும் 1, 2, 3, 4, 5 மீன்ஸ் வெறும் 5 ஆர்டர் தான். 4:30 கிட்ட வரைக்கும் ஓட்டணும்னு நினைக்கிறேன் லாகின் டைம். வெறும் 5 ஆர்டர் தான், ரொம்ப மோசம். ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு சும்மா கொண்டு வரேன்னு சொல்லலாம். வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா உடனே சொல்லலாம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இதே 5 ஆர்டர் தான். பாருங்கள், இருங்க ஃபஸ்ட்டு டைம் அண்ட் டேட் காமிச்சிட்றேன். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 12:45, 1 மணிக்கிட்ட ஆகுது. அதாவது பண்டை அதை வந்தேன், சாப்பிட்டு கேப்பிட்டு சார்ஜ் கொண்டாந்து போட்டு கரெக்டாக இருந்துச்சு. டேட் காமிச்சிட்றேன். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி இந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஏர்னிங்ஸ் இப்போ நான் காமிக்கிறது. டேட்டு பார்த்திங்கன்னா 40. அதோட ஏர்னிங்ஸ் தான் இன்றைக்கி காமிக்கிறது. இப்போ 5 ஆர்டர் தான் பார்த்துக்கிறோமா. இது பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆன் பண்ணுறேன் நினைக்கிறேன். நைட்டு 6:30 ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு 30. அடுத்தது பாருங்கள், ஒரு 23 ஆச்சா. அது பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டர் பாருங்கள், கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஏர்னிங்ஸு. அப்புறம் 3 கிலோமீட்டர் தான் போட்டுக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அதிகமாக இருக்கிற மாதிரி தான் 5 கிலோமீட்ரு 2 ஆர்டருக்கும் 30 ரூபா தான் போட்டுக்கிறாங்கன்னா கணக்கு நமக்கு புரியல. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டரா 20 ரூபா ஆர்டரு. அடுத்தது 8 மணிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்துச்சு. ஆர்டர் 23, 20. அந்த 20 ரூபாய்க்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. இதுதான் அட்ரஸ் மாற்றி போட்டுட்டு நான் கரெக்டாக தான்ப்பா போட்டுக்கிறேன், நீ தான்ப்பா வைத்திரு மாற்றி வந்துனுங்கிற, வரவங்களாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது. அவங்க லொக்கேஷன் ஒரு இடத்துல போட்டு வீடு அந்த பக்கத்தில் இன்னும் பக்கத்து தெருவில் வச்சுக்கிறாங்க. கேட்டாங்கன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அங்கே வா இங்கே வா, அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு சொல்லிங்கிறாங்க. வெளியே வந்தால் தான் எனக்கு தெரியும் எங்கே இருக்காங்கன்னு. உள்ளே இருந்துக்குன்னு அங்கே வாயன் இங்கே வாயன்னு கூப்பிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. திட்டாத குறை தான். சரி எதுக்கு சொல்லிட்டு கம்முனா வந்துட்டேன். இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா டென்ஷன்லேயே நான் வந்து ஹெட்செட் போட்டிருந்தேன். 2 ஹெட்செட்டுமே கழட்டி விட்டேன்னா ஆட்டோ வந்து தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஒன்று அடிச்சுனே இருந்திருக்கும் பழகுது. ஆட்டோ வந்து தெரில, ஃபோன் வேறு பண்ணியிருப்பாங்க பழகுது அசைன் பண்ண சொல்லி. பார்த்தீங்கன்னா நான் ஃபோனும் பார்க்கல. அதான் ஹெட்செட்டில் எல்லாமே ஹெட்செட்டில் தானே கேட்டிருக்கோம். ரெண்டுமே கழட்டி விட்டதால் பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்ட்ரு இதுவாகி போச்சு, ரிஜெக்டே ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். பரவாயில்ல, ஆர்ட்ரு எடுத்துருக்கலாம். அந்த ஆர்ட்ரு 20 ரூபா ஆர்ட்ரு தான் நினைக்கிறேன். சரி எடுத்து ஓட்டியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆட்ரா. இது முடிஞ்சோடனே அடுத்தது இந்த ஆட்ரு ஆச்சு 20 ரூபா ஆட்ரு. அடுத்தது 20. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 30 ரூபா ஆட்ரு. இது 20. இது பார்த்தீங்கன்னா சர்ஜி ஃப்ரெண்ட்ஸ் 10 ரூபா. அதனால தான் 30 ரூபா காமிக்குது. கடைசியாக இந்த ஆட்ரு தான். கடைசியாக நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம் இருங்க. கடைசியாக இந்த ஆர்டரில் இன்னொரு ஆர்டர் வச்சுக்குது பிறகு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு ஆர்டருமே ஒரே ஹோட்டலில் தான் பாருங்கள். இது 23 ரூபா ஆர்டரு. 10 ரூபா வந்து சர்ஜி போனஸு. 11 மணிக்கு மேலே தான் போடுறாங்க. அது போட்டுனா பண்ணியும் மிஞ்சி போனால் 2 ஆர்டர் 3 ஆர்டர் ஓட்டினா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் இப்போ ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி டைம் பாருங்கள், 9:45 மணி நேரம். டெலிவரி பண்ணதுக்கு சும்மா கொண்டு வரணும்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சும்மா தான் உட்காந்துட்டு வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் கிட்ட. பார்த்தீங்கன்னா 9:45 மணி நேரம். ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 411 ரூபா. போனஸ் பார்த்தீங்கன்னா அது 20. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 431. பாருங்கள் வெளியே காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் 19 ஆர்டரு. லாங் டைம் கம்மியாக காமிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் தெரில. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 40 ரூபா வந்தால் முடிச்சுட்டுருக்கலாம் 4வது. கேட்டுங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சி. அப்போ செக் பண்ணி பார்த்தேன் ரெஸ்டாரண்ட்லாம் எத்தனை இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1-2 தான் இருக்குது. எப்படியும் ஆளுங்க பார்த்தாங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க ஆளுங்க. சரி நம்மளுக்கு போய் ஆர்டர் அடிக்கிறது. நான் எப்படியும் 1/2 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணேன். 1/2 மணி நேரமாக 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆர்டரே அடிக்கலை. பார்த்தீங்கன்னா 12 மணி கிட்ட ஆகிடுச்சி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அப்படியே ஆர்டர் அடிக்காது, நம்ம உட்காந்து வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் 40 ரூபா இருந்தேன்னா 225 ரூபா கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கலாம். 4 இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களோட வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது, ஆர்டரே கம்மியாகுது, சுத்தமாக வர மாட்டேங்குது ஆர்டரு. என்ன பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக இதான் ஏர்னிங்ஸு. நம்ம வந்து பெட்ரோல் போட்டதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்ல. வாங்க இப்போ கால்குலேட் பண்ணிட்டு வந்துடலாம். இது கொடுக்குறேன். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 432 இல்லை 431 நினைக்கிறேன். ஆமாம் 431 431 ப்ளஸ் ஒரு இன்சென்டிவ் நம்ம இப்போ சேர்த்துப்போம். அப்படியே மார்னிங் ஆட் ஆகிடும். 175. இதில் மைனஸ் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 250 போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 250 இல்லை 260. ஐயோ 26 ரூபா. பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் 10 மணி நேரம் கிட்ட ஏர்னிங்ஸு. வெறும் 346 தான். ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விக்கி ஓட்டுறதெல்லாம் யாரும் இது பார்த்துட்டுலாம் ஸ்விக்கி போய் ஓட்டாதீங்க. வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட ஆர்டர் ஏர்னிங்ஸு இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.